Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு ஏர் ஃப்ரையர்ல பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடையில இருந்து வாங்குறதை விட வீட்லயே செய்யற இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்கும். 15 நிமிஷம் இருந்தா போதும் இந்த ஸ்நாக்ஸை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா வெளிப்புறம் கழுவிக்கோங்க. ஏன்னா நம்ம தோலோட போட போறோம். இந்த மாதிரி ஒரு நைஃப் இருக்குது, வேவ்லி நைஃப். ஸோ இதை வச்சு நீங்க கட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகான ஷேப்ல பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இது குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜ்ஜஸோட ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாகவும் கட் பண்ணிட வேணாம், ரொம்ப பெருசாக தடிமனாக கட் பண்ணாலும் குக் ஆகாது. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கும் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா ஷேப்பில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அது வீட்டில் நம்ம பண்ணும்போது நம்ம என்னென்ன சேர்க்குறோங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும், பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏர் ஃப்ரையில் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். இது மழை பெய்யும் போது இந்த மாதிரி சூடாக கிறிஸ்பாக ஒரு பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. அதை ஒரு பவுல் நல்லா தண்ணி வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா பொட்டேட்டோவில் இருக்க ஸ்டார்ச் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டால் மட்டும் நமக்கு பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் நல்லா கிறிஸ்பியாகவும், அதே சமயம் நமக்கு ஸ்டார்ச் லெஸ்ஸாக இருக்கிறது நல்லது தானே. ஸோ அதனால் இது நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணி இருக்க வேணாம், இல்லைன்னா அப்படியே இந்த மசாலா ஒட்டாமல் போயிடும். ஸோ நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏர் ஃப்ரையரை 390 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் வைக்கலாம். ஆனால் எனக்கு 3 மினிட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ மசாலாலாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய ஒன்றும் இல்லை, ஹர்ப்ஸும் அதுக்கப்புறம் பேப்ரிக்கா காரத்துக்கு சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கழுவி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதை நம்ம வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கும் தேவையான அளவுக்கு பாப்ரிக்கா, நீங்கள் பெப்பர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ட்ரை ஹர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரிகானோ, தைமு, பேசில், பார்ஸ்லி, இந்த மாதிரி ட்ரைடு ஹர்ப்ஸு உங்கள்கிட்ட வேறு என்ன இருந்தாலும், ரோஸ்மெரி எது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா கம்பைன் மாற வரைக்கும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோட நம்ம ஆலிவ் ஆயில் சேர்ப்போம். எண்ணெயே இல்லாமல் ஃப்ரை பண்ணுறது ஒன்று இருக்குது. ஆலிவ் ஆயில் சேர்க்கும்போது அந்த மசாலா எல்லாம் அதுக்குள்ளேயே அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நல்ல கிறிஸ்பாகவும் ப்ரௌனாகவும் வரும். ஸோ அதனால் 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இங்கே வெளில வச்சுக்கோங்க. அந்த ப்ரீ ஹீட் ஆன டைமில் வச்சுட்டு இப்போ ப்ரீ ஹீட் ஆன இதில் நான் பட்டர் பேப்பர், பேட்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ அதில் இதை போட்டுட்டு நல்லா பரப்பி வச்சுட்டு நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸில் ஏர் ஃப்ரையர் மோடில் வச்சிடலாம். ஃபேரன்ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390 டிகிரி ஃபேரன்ஹைட். ஏர் ஃப்ரையரை பொறுத்த வரைக்கும் குக்கிங் டைம் ஒவ்வொரு ஏர் ஃப்ரையருக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ குக் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் வெளியில் இருக்குது. உடனே எடுத்து அதாவது இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கிச்சன் எப்பயுமே கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். இதை நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது நடக்காது. எல்லாமே கிச்சன் பரப்பி போய் கிடக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு டயர்டாக இருக்கும். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ ஓரளவுக்கு வெந்திருக்கு. பட் ஸ்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஈவனாக குக் பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இன்னொரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். பட் இன் பிட்வீன் கூட சம்டைம்ஸ் நான் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிப்பேன். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எல்லா பொட்டேட்டோவும் நல்லா குக் ஆகி ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பாகவும் ஆயிரும். பொட்டேட்டோ நல்லா வெந்ததுனால இப்போ நான் ரோஸ்ட் மோடில் ஒரு 2 நிமிஷம் வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனில் வரும். ஸோ இப்போ என்னோடய இது ரெடி ஆயிடுச்சு, ஈவனாகவும் குக் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் சர்வ் பண்ணலாம். இதுக்கு என்ன டிப்பிங் சாஸ் வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். யூஸ்வலாக கெச்சப் தான். எங்களுக்கு கொஞ்சம் மேனேஸ் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அது அந்த 2 காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு விருப்பமான சாஸ் வச்சு நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு கூட இதே மாதிரி செய்யலாம். அது நான் ஏற்கனவே ரெசிபியை சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான ஆயிலில் செய்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ
ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.